பஞ்சம் தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைக்கவே முடியாது. எவ்வளோ பஞ்சமான சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் என் சூழ்நிலையை பார்க்கல ஆண்டவரே, நான் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து நடத்துங்க. பஞ்சத்திலிருந்து உங்களை பெருக்கத்துக்குள்ளார கர்த்தர் நடத்துவா. ஆபிரகாம கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. கடைசியில் அவனும் லோத்தும் பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய காரியம் இருந்ததாம். இதுதாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்றதான் வேத வசனம் சொல்லுது. இதை விசுவாசிக்கிறவங்க சுதந்திரிச்சு கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா.